என் குலதெய்வமான குழுந்தாளம்மனை போற்றி, பெரிய கருப்பண சாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஜாதகம் பார்க்க போகிறோம். ஒரு பெண்ணுடைய தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, பெண் சாமியாடி போகம் அணிவிக்கும் யோகம். போகம் அப்படின்னா சுகபோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாமி ஆடுற பொண்ணு, கல்யாணம் பண்ணி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லாட்டி அந்த சுகபோகத்துக்கு ஆசைப்பட்டு அந்த மாதிரி சுகபோகம் அனுபவிக்கக்கூடிய ஒரு ஜாதகம். அது நமக்கு பார்ப்போம். பொதுவாக இந்த சாமி ஆடுற பெண்கள், அருள்வாக்கு கொடுக்குறவங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த கிரகம் என்னான்னு கேட்டிங்கன்னா சனி, கேது, குரு. ஏற்கனவே நிறையா வீடியோவில் போட்டிருக்கேன். அதுக்கு அந்த மூன்று கிரகங்களும் இப்போ கேது சனியோட வீட்டில் இருந்து குரு பார்த்தாலும், அல்லது சனி கேது இனவு பெற்று குரு பார்த்தாலும், அல்லது குரு கேது சம்மந்தப்பட்டு சனி பார்த்தாலும், அல்லது சனியோட வீட்டில் இருந்து இந்த மாதிரி குரு பார்த்தாலும், இல்லை குருவோட வீட்டில் இருந்து சனி பார்த்தாலும், இந்த சேர்க்கைகள். அப்போ இது இந்த கிரக சேர்க்கை எடுத்தாச்சு. சரி, இதுக்கு பாவகம்னு ஒன்று இருக்கும்ல. எதாக இருந்தாலும் 12 பாவத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பாவகம் இருக்குல்ல. இதில் நம்ம முன்னோர்கள் அப்படின்னு எடுக்கிற பாவகம் எதுன்னு கேட்டிங்கன்னா 5ஆம் பாவகம். குலதெய்வம் வழிபாடு 5ஆம் பாவகம். தெய்வ வழிபாடு 5ஆம் பாவகம். இப்போ ஒருவருக்கு இந்த மாதிரி கிரகங்கள் 5ஆம் பாவகத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது, குருவோ அல்லது சனிக்கேதுவோ இல்லை இந்த 3 கிரகங்கள் அங்கே தொடர்பு கொள்ளும் பொழுது இந்த மாதிரி சாமி அருள் ஆடுவார்கள். சாமி ஆடி, அதாவது இந்த தெய்வ பக்தியில் நிறைய இருக்குது. அதாவது பூஜாரிகள் சாமிக்கு பூஜை செய்கிற ஒரு அமைப்பு, மந்திரம் சொல்லி ஐயர்னு சொல்லுவாங்கள, இந்த என்ன சொல்கிறது, கும்பாபிஷேகத்துக்கு போகிறது, சுப நிகழ்ச்சிக்கு போகிறது, அந்த கர்மா கழிக்கக்கூடிய போகிறவங்க. இப்போ நம்ம பொதுவாக ஐயர் அப்படிங்குவாங்க. வேத மந்திரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வேறு அமைப்பு. அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி சித்தர்களுக்கு, அதாவது அந்த எதுவுமே வேணாம்னு துறவியாக போகிறவங்களுக்கு அது வேறு அமைப்பு. அதில் ஒவ்வொரு பாவகங்களும் இணைக்கணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது சாமியாடுற பெண்ணு. அது போகத்துக்கு ஆசைப்படலாம். அது தவறாக தான் இருக்கும். சில பேருக்கு அது கேட்கும்போது, ஆமாம் சாமியாடி. இப்போ ஒன்றும் இல்லை, கிராம சைடு அங்கே பூசாரி மணி அடிச்சுக்கிட்டு இருப்பார். கிணி மணி அடிச்சுக்கிட்டு அட்டாய் அங்கே சாமி இருக்கும், இங்கே உருண்டுக்கிட்டு இருக்கும், போயின்னு சாமி ஆடிக்கிட்டு. அந்த வாக்கு பலிதங்களை 2ஆம் இடத்துக்கு பார்க்கணும். அவங்க வாக்கு கொடுப்பாங்களா இல்லைன்னு. அந்த உரிமை சவுண்டு கேட்ட உடனே, இல்லாட்டி பக்தி பாடல் கேட்டனா அவங்க சாமி ஆடுவாங்க. அப்போ இந்த மாதிரி சாமி ஆடுறாங்க, பக்தியாக இருக்காங்க, அவங்க ஆசை பாசை புரிகிற மாதிரி சொல்கிறேன். சுகபோகம், இந்த சுகத்துக்கெல்லாம் அற்றவங்களா, அதாவது சுகம் அப்படின்னா உடல் சுகம் அப்படியே எடுத்துக்குவோம். ஏன்னா இப்போ சாப்பாடுறது இந்த மற்றதை விட அதில் கொஞ்சம் ஆழமாக சொல்லணும்னா தாம்பத்திய சுகம், உடல் உறவு. அப்போ அவங்களுக்கு இதெல்லாம் ஒதுக்கிடுவாங்களா அப்படின்னா கிடையாது. அதுக்கு கிரகம் இருக்குது. அப்படி ஒதுக்குறவங்க அப்படின்னா 12ஆம் பாவகம் கெட்டு, 7ஆம் பாவகம் கெட்டு, குருவும் வலு இழந்து அந்த இது மாதிரி பார்க்கணும். அது நிறைய விஷயங்கள் இருக்குது. 12 7ஆம் பாவகம் கெடுத்துடணும், 3ஆம் பாவகம் கெட்டு போயிடணும். இந்த மாதிரி இந்த தாம்பத்தியத்தவே இல்லாமல் இருக்கிறவங்க சாமியார்னா. அப்போ தாம்பத்தியமே இல்லை அப்படிங்கும்போது 3 5 7 11 12 இத்தனை பாவங்கத்தை அதை கணிச்சு அதுக்கப்புறம் தான் ஒரு தாம்பத்திய சுகம். இதுலேயும் சுக்கரனுடைய வலுவும் பார்க்கணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது தாம்பத்திய சுகத்தை எடுக்கும்பொழுது. அப்போ இந்த சாமியாடுற பெண்ணு, அதாவது இன்னமும் சொல்கிறேன், நான் ஒரு கிராமத்தில் உள்ளவங்க.
கிராமத்தில் சாமி ஆடும்போது அங்கிட்டு ஒரு யாராவது பொம்பளால் ஆடிட்டு இருக்கு, ஆமாம் இவர் இருக்கிற ஒழுக்கத்துக்கு போய் சாமி ஆடிக்கிட்டு இருக்காளாக்க அப்படின்னு பெண்களே பேசுவாங்க. அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஒழுக்கம் இல்லாமல் இருக்க அப்படின்னா இவளுக்கெல்லாம் சாமி ஆடுமானா, இந்த சாமி ஆடுறதுக்கும் ஒழுக்கத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. சாமி ஆடுறவங்கள நல்லா புரிஞ்சுக்குங்க. அதுக்கு பேர் அருள் மருள் அப்படிங்குவாங்க. சும்மா உரிமை சவுண்டு கேட்டவுடனே அப்படியே மேலே புல்லரிக்கி ஜூன்னு ஆடுவாங்க. உடனே இவளுக்கெல்லாம் வந்துடுது சாமி ஆட்டம், எங்கே பார்த்தாலும் போய் சினுக்கு சினுக்குன்னு ஆடிக்கிறா, இவன் ஒழுக்கக்கெடு அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அது என்னென்னா, சுகபோகத்தை கொடுக்கக்கூடிய பாவகம் 12ஆம் பாவகம், சுகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன், இப்படி எடுத்துக்குவோம். கலச்சித்திரம் திருமண வாழ்க்கை கொடுக்கக்கூடிய பாவகம் 5ஆம் பாவகம், காதலை கொடுக்கக்கூடிய பாவகம் 5ஆம் பாவகம். அப்போ ஒரு திருமணம் எதுக்கு பண்ணுறாங்க? குழந்தை பெற்றுக்கிறதுக்கு, தாம்பத்திய சுகம் அனுபவிக்கிறதுக்கு, இல்லற வாழ்க்கை வாழ்வதற்கு. இத்தனையும் பார்க்கணும். சரி, இல்லற வாழ்க்கை இல்லைப்பா, குழந்தையும் பெற்றுக்கலப்பா, சில பேர் தவறாக இருக்காங்கல்ல, அந்த மாதிரிலாம் இருக்குன்னா 12ஆம் பாவம் போகஸ்தாகம் வலுப்பெற்று அந்த இடத்துல அந்த அந்த இடத்துல நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம ஒரு பெண் சாமியை ஆடிக்கிட்டு ஒரு டவுசர் போட்டவங்க கூடலாம் இங்கே போட்டாலாம் வரல, அவங்க ஜாதகத்தில் ஆகி பண்ணால் அப்படி தான் இருக்கும். சாமியெல்லாம் கெட்ட பேர் உண்டு பண்ணுறவங்க. நான் தான் சாமி இந்த அப்படி அது வாட்டில் ஆடிக்கிட்டேன்னு பக்கத்தில், அது ஒரு கெட்ட பேர். அதாவது அவங்க சாமி ஆடுறாங்க, சாமி வருது, ஆனால் அவங்களுக்கு கெட்ட பேர் அந்த சாமிக்கும் சேர்த்து வாங்கி கொடுக்குறவங்கள ஜாதகம்லாம் எப்படி இருக்குன்னா 12ஆம் பாவகம் போகஸ்தானம் வலுப்பெற்று அவங்களால அதை கட்டுப்படுத்த முடியாது. அதே மாதிரி இந்த காரில் போகிறது, சுகபோகத்தை அணிவிக்கிறது, பாட்டு, அதுக்கு 4ஆம் பாவகம். ஆனால் இதுக்கெல்லாம் இருக்குன்னா சுக்கிரன் வலுவாக இருக்கணும். சரி, பார்த்துடலாங்களா? ஒரு பெண்ணுடைய எடுத்துக்காட்டு ஜாதகம், அதாவது நான் பார்க்குற ஜாதகம் தான். இன்னும் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், எனக்கிட்ட வர்ற ஜாதகம் ஒரு வித்தியாசமான ஜாதகத்தை நான் எடுத்து உங்களுக்கு அதை பகிர்ந்து கொள்கிறேன். அதை உங்கள்கிட்ட பேசுகிறேன், அப்படி தான் எடுப்போம். பார்ப்போம். இந்த ஜாதகர் பிறந்த தேதி 25/9/1998. நேரம் காலையில் 7:58. ஊர் பெரியகுளம், பெரியகுளம் மாவட்டம், அங்கிட்ட தேனி பெரியகுளம், அந்த மேற்கு சைடு பெரியகுளம். அப்போ இவங்க பிறந்த கிழமை வெள்ளிக்கிழமை. அதில் ஒன்று அந்த வெள்ளிக்கிழமைனா அது சாமிக்கு உகந்தது, அம்மனுக்கு உகந்தது. நான் இதுக்காக சொல்லலை. அப்படின்னா வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க எல்லோரும் சாமி ஆடுறாங்களா அப்படின்னு வந்துடக்கூடாது. அது ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக ஒத்து வரும். அதாவது எந்த ஒரு காரியம் செய்தாலும் ஒரு 10 இது பொருள் போட்டால் தான் அது ஒரு காரியமாகும், எது பண்ணாலும். அதேமாரி வெள்ளிக்கிழமை விசாக நட்சத்திரம். ராசி கட்டத்தை ஸ்க்ரீனில் போட்டு அப்படியே வந்துடுவோம். லக்ன ராசி துலா ராசி, துலா லக்னம். லக்ன ராசி கூடயே மாந்தி. அப்படி எடுத்துட்டிங்கன்னா 5ஆம் பாவகத்தில் குரு கேது, சனியோட வீட்டில். புரியும் நினைக்கிறேன் ஏன் சனியை உச்சரித்து சொல்கிறேன்னு. 5ஆம் பாவகத்தில் சனி கே 5ஆம் பாவகத்தில் குருவும் கேதுவும், அந்த 5ஆம் படத்துக்கு அதிபதி சனி. சரி, அவன் நீச்சம் பெற்று வக்ரம் பெற்று போயிட்டான் அந்த வீடு கொடுத்தவன். அவன் எங்கே இருக்கான்? 7ஆம் பாவகம். 7ஆம் பாவகத்தில் சனி நீச்சம் பெற்று வக்ரம். 10ஆம் பாவகத்தில் செவ்வாய் அந்த இடத்துல நீச்சம் பெற்று திக்பலம் பெற்றிருக்கார். அந்த இடத்துல திக்பலம்னு ஒரு பலம் பெறும் பொழுது, அதே மாதிரி சந்திர கேந்திரத்தில் இருக்கும் பொழுதும் செவ்வாய் நீச்ச பங்கம் ஆகிறார். செவ்வாய் அந்த இடத்துல திக்பலம் பெறுறதுனால நீச்ச பங்கம் ஆகிறார். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா சந்திர கேந்திரத்தில் இருக்கிறதுனால சந்திரனுடைய பார்வை விழுகணும், நம்ம சந்திர கேந்திரத்தில் இருக்கோம்னா திக்பலம் பெற்றிருக்கார். அப்போ செவ்வாய் அந்த இடத்துல நீச்சம் கிடையாது. சுக்கிரன் 11ஆம் பாவகம் குருவால் பார்க்கப்படுகிறார், ராகு கூட இணைந்திருக்கிறார். 11ஆம் பாவகத்தில் சூரியன் புதன் உச்சம். அந்த முக்கூட்டு கிரகம் புதனுக்கு அஸ்தங்கத்தை எடுக்க வேணா, இருந்தாலும் அஸ்தங்கம் எடுத்துங்க. இப்போ உடனே நீச்ச பலனை செய்வானா அப்படின்னு போயிடக்கூடாது. இப்போ வருவோம். இவங்களுக்கு இது ஏன் உங்கள்கிட்ட நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, அது எதுவும் சொல்லிடலாம்ல உங்களுக்கு.
ஏன்னா அப்போ தான் விளக்கம் அவங்க அனுமதி பெற்ற நம்ம பார்க்கும்போதே இதெல்லாம் உங்களுக்குலாம் வீடியோ பண்ண ஒருத்தர் கொண்டு வந்தாங்க பார்க்குறாங்க. என்ன வித்தியாசமாக ஜாதகம் இருக்குது. இது அதாவது இந்த பெண்ணை வந்து 2ஆம் திருமணமாக ஒருத்தருக்கு மனைவி இறந்து போயிடுறாங்க. அவங்க கூட இந்த பெண்ணு சாவகாசம் வைக்கிறாங்க திருமணம்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பொண்ணுக்கு அங்கே என்னிடம் பார்க்க வரும்போதே நான் கேட்குறேன், ஏன் இந்த பொண்ணு ஏற்கனவே ஒன்று திருமணம் ஆயிருக்குன்னா இல்லாட்டி ஏதாவது ஒரு இதாக இருக்குமா? ஆமாம், அவங்க பழக்க வழக்கம் வச்சுருந்தாங்க, அது இதாகிடுச்சு. இப்போ ஏன் கூட பழக்கம் வச்சுருக்காங்க, மனைவி இறந்தவர் கூட. அவருக்கு அந்த மனைவிக்கு ஒரு குழந்தை இருக்கு. நாங்கள் இப்போ 2 பேரும் பழவிட்டோம், உயிருக்கு உயிராக பழகுறோம், நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்க வந்தோம் அப்படிங்கிறாங்க. சரி, என்னுடைய கணக்கில் 11ஆம் பாவகம் வலுப்பெற்றிருக்கிறது. சுகபோகத்துக்கு அங்கே சூரியனும் புதன் இருக்கான். சரி, எந்த ஒரு பாவத்துக்கும் தசாபதிக்கு வந்துடணும். இந்த பொண்ணுக்கு சரி சாமி ஆடுறது எப்படியா கண்டுபிடிச்சிக்கும் போது 5ஆம் பாவத்தில் குருக்கு நான் நிறையா வீடியோவில் போட்டிருக்கேன். குருவு கேது இருக்குது, சனியோட வீட்டில் இருக்குது. ஏப்போ இந்த பொண்ணு வந்து சாமி ஆடுமே, சாமி பக்தியாரெல்லாம் இருக்கும், நீ இதை போய் பொண்ணு கேட்குறீங்கன்னு அப்படி நம்ம ஒரு வார்த்தையை பெட்டு போடும்போது, ஆமாம் சாமி சாமி ஆடும், நல்லா ஆடும், எந்த இடத்துல போனாலும் அப்படின்னாரு. அப்புறம் எப்படியா இல்லற வாழ்க்கைன்னு ஏற்கனவே வந்து இது ஒன்று கெட்டு போயிருக்குல்ல அப்படிங்கும்போது, அப்படி கிடையாது, பழகுறாங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? சுகபோகத்தை கொடுக்கக்கூடிய பாவம் போகஸ்தானம் 12ஆம் பாவகம். அந்த இடத்துல புதன் சேர்ந்தாலே 5ஆம் பாவத்தில் சேர்ந்தால் காதலை கொடுக்கக்கூடியவன் அந்த புதன். அவன் சும்மா 11ஆம் இடத்துக்கு அதிபதி கூட இருக்கிறான், விடுவானா? சரி பார்ப்போம். இந்த இடத்துல சுக்கரனை மட்டும் டிகிரி கணக்கு பார்ப்போம். ராகுவும் சுக்கரனை இணைஞ்சிருக்காங்க, அதை பார்ப்போம். அது எந்த இடத்துல இருக்குது? கேது இது ராகு வந்து 7 டிகிரி, சுக்கரன் 28 டிகிரி. அப்போ சுக்கரன் துண்டை விலகி இருக்கார். உத்திரம் 1ஆம் பாதம் சுக்கரன், ராகு வந்து மகம் 3ஆம் பாதம், அப்படி எடுத்துக்குவோம். அப்போ அந்த இடத்துல சுக்கரன் கிடவில்லை. நாங்கள் எனவு மாதிரி தெரியும் இப்போ ராகு கூட சேர்ந்தேன். அப்போ சுக்கிரனும் ராகுவும் அந்த இடத்துல இனவு கிடையாது, ஒரே கட்டத்தில் இருக்காங்க. அப்படி இனவுன்னு எடுத்துக்கலாம். ஆனால் டிகிரி கணக்கில் பார்க்கும்போது இனவுனா 13 டிகிரி, 8 டிகிரி தான் நம்ம இனவு. குருவால் பார்க்கப்படுகிற சுக்கிரன். அப்போ சுக்கிரன் வலுவாக இருக்கிறார். எங்கே இருக்கிறார்? 11ஆம் பாவகத்தில் இருக்கிறார். அந்த பொண்ணுக்கு என்னென்ன தசாபத்தி வருது, அதான மெயின். அப்போ தானே அவங்களுக்கு விசாக நட்சத்திரத்தில் பிறந்தாங்க, 2ஆம் பாவகம். அப்போ 8 வருஷம் 10 மாதம் 18 நாள் குருதசை. இப்போ அந்த பொண்ணுக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறது சனி தசை குரு புத்தி. சனி ராகுல என்கிட்ட வந்து கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்க்குறாங்க. சனி தசை ராகு புத்தியில் 2024 என்கிட்ட பார்க்க வந்துட்டாங்க. அப்போ சனி குரு, இந்த குரு வந்து 5ஆம் பாவத்தில் இருக்கேன், காதலை கொடுத்துட்டேன். சனி தசையிலையும் குருவிலையும் ஆன்மீகத்தில் ஆழமாக ஆன்மீகத்தில் இருக்கிறார்கள். சாமி ஆடுறார், சாமி ஆடி அப்படி சொல்லிக்கலாம். சாமி ஆடி அப்படி விபதிலாம் கொடுக்கும், குறியெல்லாம் சொல்லுன்னு இருக்கிறாங்க. நான் பார்த்ததில்லை, சும்மா சொல்லக்கூடாதுல்ல அவங்கள்ட்ட. அவங்க சொன்னதை வச்சு இந்த பொண்ணு சாமி ஆடு குறியெல்லாம் சொல்லும் சாமின்னாங்க. சரி இருக்கட்டும். அந்த இடத்துல நம்மளுடைய கணக்கு பதி பார்க்கும்போது வாக்குப்பளிதம் இருக்கா அப்படின்னா இல்லை. காரணம் என்ன? 2ஆம் இடத்துக்கு அதிபதி நீச்சம். அது திக்பலம் பெற்றாலுமே நீச்சம். 2ஆம் பாவத்தில் எந்த ஒரு சுபக்கிரமும் தொடர்பு இல்லை. அந்த இடத்துல லக்கணத்தோட நீச்ச சனியும் மாந்தியும் தொடர்பு கொண்டிருக்கான். அப்போ திருட்டுத்தனம் தான் நிறையா வேலை செய்யும். சாமின்னு சொல்லிக்கிட்டு போலியான வேலைகள் நிறையா செய்யும். இந்த மாதிரி அமைப்பு என் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். நான் ஒரு கோயில் பூசாரி தான். நான் பயிற்சிக்கெல்லாம் போயிருக்கேன். 2 அதாவது நம்ம பூசாரிகள் சங்கத்திலேருந்து 2 பயிற்சிக்கு போயிருக்கேன். செங்கல்பட்டில் ஒரு 15 நாள் பயிற்சியும், ராமேஸ்வரத்தில் ஒரு 15 நாள் பயிற்சிக்கும் போயிருக்கேன். மந்திரமும் சொல்லுவேன். அதாவது தேவையான மந்திரம், எங்கள் கோயிலுக்கு தேவையான மந்திரங்கள் அந்த 15 நாளில் 30 நாள் பயிற்சியில் கற்றுக்கிட்டேன். அதில் பயிற்சி எடுத்துருக்கேன். இருந்தாலும்
நான் ஒரு பூசாரிங்கிற ஒரு அடிப்படையில் மற்ற ஒரு சாமி ஆடுற பெண்களை குறை சொல்லக்கூடாது. ஆனால் இந்த அமைப்பில் சொல்லித்தான் ஆகணும். சாமி ஆடுறவங்க எல்லாமே அந்த இடத்துல கெட்ட பேர் சில பேர் வாங்கி வச்சிடுறாங்க சாமிக்கு. அது நமக்கு வருத்தமாக தான் இருக்கும். இந்த இடத்துல நான் பார்க்கும்போதே அவங்கள சொல்கிறேன், அப்பா சூதானம், ஏற்கனவே நீ 2ஆம் தரம் அந்த பொண்ணை கட்ட போகிற. அதாவது உனக்கு 2ஆம் தரம், அதுக்கு எத்தனை தரம்னு எனக்கு தெரியலை. ஏன்னா என் கணக்கில் 7ஆம் பாவகத்தில் ஒருத்தன் காலி ஆகிருக்கணும், கல்யாணம் ஆகி ஒன்று விட்டுட்டு ஓடி இருக்கணும். அங்கே நீச்சம் இருக்கான் இல்லை, நீச்சம்மா. இங்கே சுகபோகத்தை கொடுக்கக்கூடிய அடுத்த வரப்போகிற தசை என்ன? புதன் தசை 12ஆம் இடத்துல. அது அனுபவிக்கும், சாமியும் ஆடும், சுகபோகமும் அனுபவிக்கும். இல்லற வாழ்க்கை கணவன் ஒருத்தர் இருப்பான், அது அந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. ஏன்னா 11ஆம் படம் நல்லா வலுவாக இருக்குது, சுக்கிரன் வலுவாக இருக்கான், குருவால் பார்க்கப்படுகிறான். 7ஆம் பாவகம் தான் கெட்டு போய் கிடக்குது. இந்த இடத்துல குடும்பஸ்தானம் அப்படிங்கிறது 4ஆம் பாவகம். அப்போ 4ஆம் பாவகத்தை சனி செவ்வாய் தொடர்பு கொண்டு அப்படி கெட்டு போயிருமா அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, கொடூரமான நீச்ச சனியும் நீச்ச செவ்வாயும் பார்க்குறாங்க. சரி, வீடு கொடுத்தவன் 4ஆம் இடத்துக்கு அதிபதியும் நீச்சம். எந்த வகையிலாவது இப்போ 4ஆம் பாவகத்தில் சனி செவ்வாய் இருந்தால் அது கெடுதலை அப்படின்னா, என் மனைவிக்கு இருக்குது, என் மகளுக்கெல்லாம் இருக்குது, அவங்க நல்லா தான் இருக்காங்க. இன்னும் நிறையா ஜாதகம் நல்லா இருக்காங்க, அதிலெல்லாம் மாட்டுக்கிறது இல்லை. அந்த இடத்துல அதோடைய நிலப்பாடு என்ன? வீடு அந்த 4ஆம் இடத்துக்கு அதிபதியோட நிலப்பாடு என்ன? அப்படியே வந்துடணும். ஜோதிடம் இது கடல் மாதிரி. அப்போ இந்த இடத்துல 4ஆம் இடத்துக்கு அதிபதி சனியே நீச்சம் பார்க்குறார். அந்த இடத்துக்கு அதிபதியை நீச்சம் பெற்று வக்ரம் பெற்று வீடை பார்க்குறார். செவ்வாயும் 7ஆம் பார்வையாக 4ஆம் பாவகத்தை பார்க்குறார் குடும்ப வாழ்க்கைக்கு. அப்போ சாமியும் ஆடுவார்கள், தாம்பத்திய சுகமும் அணிவிப்பார்கள், போகத்தை அணிவிப்பார். தாம்பத்தியங்கிறத விட போகத்தை அணிவிப்பார், சுகபோகத்தை கொஞ்சம் போகம்லாம் அணிவிப்பார்கள். சாமி அந்த 5ஆம் இடத்துல 5ஆம் இடத்துக்கு அதிபதி கொஞ்சம் நீச்சமாகி போயிட்டானாக்கா, எந்த ஒரு கிரகமும் நீச்சம் பெற்றாலும் அந்த பாவகத்தோடு தொடர்பு கொள்கிற சுக்கிரன் தொடர்பு கொள்கிறார். சுக்கிரனோட வீட்டிலே சந்திரன் இருக்கிறார். அந்த இடத்துல சந்திரன் வளர்வுரை விடுப்போம், ஒவ்வொன்றா எடுக்கணும். இருந்தாலும் லக்கண ராசி கெட்டு போய்விட்டது. சனி பார்வை மாந்தி அங்கே இருக்கிறார். 4ஆம் பார்வையாக லக்கணத்தை செவ்வாய் பார்க்கிறார், நீச்ச செவ்வாய். இப்போ தானங்க நீங்கள் அந்த இடத்துல நீச்சம் இல்லை பங்க ஏன்னா இது திக்பலம் பெற்றிருந்தா நீச்ச பங்கம் அப்படின்னீங்க அப்படின்னா நீச்சந்தான். செவ்வாயோட காரத்துவமான சகோதரர்கள், சொத்து, வீடு கையவள்னாலும் சொத்து இருக்கும், சகோதரர்கள் இருப்பாங்க, இப்படி இருக்கலாம். 10ஆம் பாவத்தில் இருக்கிறனால அந்த ஏதாவது இந்த மாதிரி இருக்கிறப்ப தான் அந்த ரோட்டோரத்துலலாம் விற்றுக்கிட்டு டாய் டூன்னு சவுண்டு விட்டுக்கிட்டு இந்த வியாபாரம் பண்ணுறாங்கல்ல, என்ன சொல்கிறேன்னா ரோட்டோர கடையிலலாம் அவங்கள பார்த்தா நம்மலாம் கொஞ்சம் லைட்டாக பேசினா அவங்க கொஞ்சம் விரட்டி அதட்டி பேசுவாங்க. இந்த மாதிரி அமைப்பு தான். வெயில் மழையெல்லாம் பொருட்படுத்த மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்க போதுதான் சாமியாடி போகத்தை அணிவிக்கக்கூடியவர். இப்போ இன்னொரு நண்பர் கூட என்கிட்ட இந்த ஆன்மீக வேற, பூஜாரிகள் வேற, வேத விற்பர்கள் வேற, நிறைய அப்படி போய்கிட்டே இருக்கலாம். சாமி யார் அப்படிங்கிறவர் வேற, சாமி யார் கிடையாது. அதாவது சித்தர்கள், முனிவர்கள், தேவர்கள் அப்படி போய்கிட்டே இருக்கும். அந்தந்த படிநிலை வேற. இவங்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறப்ப கொஞ்சம் ஆக்ஷன் பண்ணி சாமி பக்தியாக இருக்கிறத வெளியே காமிச்சிக்கிட்டு அவங்களால அந்த கண்ட்ரோல் பண்ண முடியாது. நிறையா பேசலாம் இந்த மாதிரி அமைப்புக்கு, சரிங்களா? அப்போ இன்னும் அதில் விட்டால் நிறையா பேசிக்கிட்டே இருக்கலாம். ஐயா குழந்தை அப்படி இப்படிலாம் கேட்கலாம், இருக்கு, குழந்தைய கொடுத்துருவார். குழந்தைல அந்த பொண்ணுக்கு இருக்கும். அதாவது ஒரு ஜாதகத்தை எடுத்தோம்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட பேசலாம். ஒவ்வொரு பாவமானு பிரித்து மேய்ஞ்சிட்டு போகலாம்.
நமக்கு இப்போ நம்ம என்ன டாபிக் போட்டிருக்கோமோ, என்ன போட்டிருக்கோமோ, எதை பற்றி பேசுகிறோமோ அதை பற்றி என்னெல்லாம் மற்றதும் பேசிட்டேன், போதும். சரி, அப்போ நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.